Hello guys, welcome back to my channel Simply with Viji. இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன வீடியோ பார்க்க போறோம்னா குக்கிங் ரெசிபி தான். இது ஒரு appetizer ரெசிபினோ சொல்லலாம், பார்ட்டி ஸ்டார்ட்டராவும் இருக்கலாம். கிட்ஸ் வந்து சில பேர் வந்து எக் சாப்பிட மாட்டாங்க, எக் பிடிக்காது. சில பேர் சாப்பிட்டாலும் எக்ல இருக்கிற எல்லோ பார்ட் வந்து ஒமிட் பண்ணிடுவாங்க. அதில் தான் நல்ல ஒரு குட் ஃபேட் இருக்குது. ஸோ அதை எப்படி சாப்பிட வைக்கலாம் கிட்ஸை அப்படின்ற ஒரு டிஃப்ரெண்ட்டான எக் ரெசிபி தான் நம்மளோட சேனலில் இன்றைக்கி பார்க்க போகிறோம். லெட்ஸ் கோ இன்டு த வீடியோ. ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும்னா எக்கை வந்து பாயில் பண்ணிக்கணும். எக்கு பாயில் பண்ணிவிட்டு ஐ திங்க் ஒரு 8 to 9 minutes எக்கு பாயில் ஆகிறதுக்கு. எக்கு பாயில் பண்ண உடனே ஃபினிஷ் ஆன பிறகு வாட்டரில் ஐஸ் க்யூப்ஸ் போட்டுட்டு இந்த பாயில்டு எக் எடுத்து அதில் போடணும். எதுக்குன்னா அது நிறைய எக்கு குக் ஆகாமல் அந்த ஸ்டேஜ்லேயே ஸ்டாப் பண்ணுறதுக்காக, இல்லைன்னா உள்ளே வந்து எல்லோ வந்து கலர் சேஞ்ச் ஆகிடும். ஸோ அதனால் இந்த எக்கு பாயில்ட் ஆன பிறகு எடுத்து நம்ம இந்த ஐஸ் வாட்டரில் போட போகிறோம். இந்த ரெசிபிக்கு தேவையான பொருள் என்னென்னா, நான் வந்து டிஜான் மஸ்டர்ட் யூஸ் பண்ணுறேன். நீங்கள் எந்த மஸ்டர்ட் வேணால் யூஸ் பண்ணலாம். paprika, black pepper, salt, garlic powder, mayonnaise. 2 varieties of egg பண்ண போகிறேன். ஸோ இன்னொரு வெரைட்டியில் என்ன போட போகிறேன்னா avocado, lemon, chopped onions, சீட் எல்லாம் ரிமூவ் பண்ண டொமேட்டோஸ் அண்ட் சிலாண்ட்ரோ, கொத்தமல்லி. எக்கு பாயில்டு ஆயிடுச்சு. நம்ம எடுத்து ஐஸ் வாட்டரில் போட்டுக்கலாம். ஒரு 5 minutes இது ரெஸ்ட்டில் இருக்கட்டும். அதுக்கப்புறம் பீல் பண்ணி கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ வந்து எக்கை வந்து பீல் பண்ணி எடுத்துக்கலாம். எக்ஸை வந்து ஐஸ் க்யூப் வாட்டரில் போடுறது எதுக்குன்னா, எக்கு வந்து உடையாமல் நல்லா ஓப்பன் பண்ணுறதுக்கு வரும் ஷெல்லு. ஸோ இதை வந்து கட் பண்ணிக்கலாம். ஹாஃப்ஸாக கட் பண்ணி எடுத்துட்டு இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, ஒரு பவுல் எடுத்துக்கிட்டு எல்லோஸ் எடுத்து இதில் போட்டுக்கலாம். பண்ணாலே வந்துடும். இது நல்லா ஸ்மாஷ் பண்ணிக்கலாம். மைனஸ் ஆட் பண்ணிக்கலாம் ஒரு ஸ்பூன். மைனஸ் பிடிக்கணும், இன்னும் கொஞ்சம் கூட ஆட் பண்ணிக்கோங்க. மஸ்டர்ட் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக கார்லிக் பவுடர். இது ஆப்ஷனல் தான், வேணும்னா போட்டுக்கலாம், ஃப்ளேவருக்காக தான். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். கொஞ்சம் black pepper, சில்லி ஃப்ளேக்ஸ் வந்து ஆப்ஷனல் தான், கிட்ஸு சாப்பிட மாட்டாங்கன்னா போட வேணாம். சால்ட் கொஞ்சம் ஒரு மிக்ஸ் கொடுத்துட்டு, பெப்பர் சால்ட்லாம் உங்கள் டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி, வேணும்னா ஸ்பைஸ் வேணும்னா ஸ்பைஸாக கொஞ்சம் போட்டுக்கலாம். இது ஒரு மிக்ஸு. நீங்கள் வந்து மைனஸ் பிடிக்காதுன்னா மைனஸ் இல்லாமல் க்ரீக் யோகர்ட்டில் பண்ணலாம். இப்போ நான் வந்து ஹாஃப் அவகேடோ எடுத்துருக்கேன், அதை ஸ்கூப் பண்ணி எடுத்துக்கலாம். எல்லோவாக இதில் ஆட் பண்ணிக்கலாம். இதில் கொஞ்சம் சால்ட்டு, கொஞ்சம் லெமன் ஜூஸ், பெப்பர், சில்லி ஃப்ளேக்ஸ் இதெல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஃபோர்க் வச்சு கூட நீங்கள் பண்ணலாம். ஸ்மாஷ் பண்ணிடுங்க. எல்லோ சங்க்ஸ் இல்லாமல் நல்லா ஸ்மாஷ் பண்ணிக்கோங்க. இது கூட நறுக்கி வச்சிருந்த வெங்காயம், தக்காளி, கொத்தமல்லி ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம்.
நீங்கள் இந்த மிக்சரை வந்து பைப்பிங்கில் போட்டுட்டு ஒரு டிசைனாகவும் மேக் பண்ணலாம். பட் நான் இன்னைக்கு வந்து ஸ்பூன்லேயே பண்ண போகிறேன். ஜஸ்ட் ஃபைனலாக இதுக்கு மேலே பாப்ரிகா போட்டுக்கலாம். டார்டியா சிப்ஸ் அதில் வைக்கிறேன். இதெல்லாம் ஆப்ஷனல் தான். நீங்கள் பொட்டேட்டோ சிப்ஸ் எது வேணால் ஆட் பண்ணிக்கலாம். சூப்பரான எம்மியான டிவைல்ட் எக்ஸ் ரெடி ஆகிடுச்சு. இந்த ரெசிபி பேர் தான் டிவைல்ட் எக்ஸ். வந்து பார்ட்டி ஸ்நாக்காக கொடுக்கலாம், அப்படைசராக கொடுக்கலாம். ஸோ எல்லாருக்குமே பிடிச்ச சூப்பரான எம்மியான டிவைல்ட் எக்ஸ். கிட்ஸுக்கு கண்டிப்பாக இது பிடிக்கும்னு நினைக்கிறேன். நிறைய கிட்ஸ் வந்து எல்லோ சாப்பிட மாட்டாங்க, எக்கே பிடிக்காது. ஸோ மைனஸ்லாம் போட்டு கொடுக்கும் போது அவங்களுக்கு டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டாக அவங்க கண்டிப்பாக பிடிச்சி சாப்பிடுவாங்க. ஸோ கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள். வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஐ ஹோப் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், subscribe to my channel. Until then, stay safe and be positive. See you in the next vlog. Bye.